பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, அதுதான் மூணாரோட ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட். இப்போ புதுசா வந்துட்டு அதை நல்லா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மூணார் வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ரீசெண்டா தான் ஆல்மோஸ்ட் இந்த இயர் 2000 தான் கேரளா கவர்மெண்ட் வந்து இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பதான் ஆஃப்லைட் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து பயங்கர ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ குட்டீஸ் கிச்சன்ல சூப்பர் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இனிப்பு வகையை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு பேரு முட்டை இனிப்பு பணியாரம். இது யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைங்க. இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் தான். இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போமா? முட்டை, ஏலக்காய் தூள், சர்க்கரை, தேங்காய் பால், அரிசி மாவு, வாழைப்பழம், எண்ணெய். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இது எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல முட்டையை உடைச்சி கொஞ்சம் சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை, இனிப்புன்றதுனால கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை வந்து இதுல நல்லா கரையணும். இது வந்து நீங்க பவுடரா பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. இந்த சர்க்கரை இந்த முட்டையோட நல்லா கரையணும். எல்லாம் நல்லா கலந்து வருது. இதை நம்ம பவுடர் பண்ணி கூட போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இதுல வந்து நம்ம தேங்காய் பால், இந்த அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாழைப்பழம், இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்க கலக்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிசி மாவு போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும். ஏன்னா தேங்காய் பால், முட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அதனால கொஞ்சம் அரிசி மாவு நம்ம ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது இப்போ உருண்டை பிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் அரிசி மாவு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி பணியாரமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறேன். அது வரைக்கும் இது கொஞ்சம் ஊறட்டும். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. அப்புறம் நம்ம இதை உருண்டை பிடிச்சி பணியாரமாக போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெய் காயறதுக்குள்ள இதை உருட்டி நம்ம பிளேட்டில் தரட்டி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் சைஸில் நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கூட நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக உருட்டியிருக்கேன்.
எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த உருண்டைகளை போட்டுடலாம். இது நல்லா டீப் ப்ரௌன் ஆகணும். எல்லா பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும். நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா ஃப்ளேமு வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரௌன் ஆகும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த உருண்டைங்களை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு வருது. இது நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போது பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப எண்ணெய்லாம் இருக்கும், அதனால் இது இழுத்துரும். ஃப்ளேம் கம்மியாக வச்சு தான் நான் இதை செஞ்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் உள்ள வெளியில் எல்லாமே நல்லா வேகும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இப்போ உங்களுக்கு முட்டை இனிப்பு பணியாரம் ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணுங்கிறது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முட்டை உடைச்சிக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க, அரிசி மாவு போட்டுக்கோங்க, கொஞ்சம் வாழைப்பழம் போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாணலியை வச்சு எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடாகிறதுக்குள்ள இந்த மாவை எடுத்து ரவுண்டாக நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டைகளாக பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த உருண்டைகளை எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சிம் ஃப்ளேம்லேயே டீப் ஃப்ரை நல்லா பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டை இனிப்பு பணியாரம் ரெடியாக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு குட்டீஸ்க்கு நீங்கள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஏன்னா இதில் முட்டை இருக்குது, தென் தேங்காய் பால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நிச்சயமாகவே ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனோட இந்த ரெசிபி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வேறு ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சாந்தி. நன்றி. இன்னைக்கு மூணாறுல அருமையான விஷயங்கள்லாம் பார்த்தோம், சூப்பரான குக்கிங் ரெசிபிஸ்லாம் பார்த்தோம், அழகான மூணாறு சுற்றி பார்த்தோம். மழை ஆரம்பிச்சிருச்சு, சிலு சிலுன்னு காத்தடிக்குது, குளிருது. ஸோ இன்னைக்கு வந்து இன்னையோட எபிசோட் முடியுதுங்க. நாளைக்கு திரும்ப மூணாறுலேருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjarapeti. Bye bye.